ஜிங்கமிங் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈவில் அண்ட் ஒன்ல எபிக் எஸ்கேப்போட மாஸ்க் கலெக்ஷன் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த மாஸ்க் வந்து ஒரு 6 பகுதிகளாக பிரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளும் அந்த 6 பகுதியாக அதாவது ஆறு பாட்டு போட போகிறோம். சரி, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேம் வந்து. இருங்க, நான் அந்த 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 இடத்த காட்டுற வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்க பாருங்கள். இது 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 ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன்னு காட்டும். அந்த பட்டனை மட்டும் அமுத்திட்டிங்கன்னா போதும், கது ஓப்பன் ஆகிடும். ஈவிலன் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னா இந்த கட்டை இப்படி வைக்கணும். அதனால் ஈவிலன் இந்த இடத்துக்கு வராது. நம்ம சேஃபாக நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எதோ சொல்ல நினச்சா, சரி விடுங்க. அதாவது மொத்தம் 6 பகுதிகள் நம்மளுக்கு தேவை இந்த மாஸ்க் கலெக்ஷனுக்கு. ஸோ 6 பகுதிகள்னால் நம்மளும் 6 பாட்டு போகிறோம். ஒரு மாஸ்க் கலெக்ஷனுக்கு ஒரு பாட்டு. ஸோ 7வது பாட்டில் தான் அந்த எபிக் எஸ்கேப்புன்றதை பண்ண போகிறோம். சரி, முதல்ல இங்கே போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். என்ன அது? ஓ, இங்கே நின்னா தான் இது ஓப்பன் ஆகுமா? ஓகே ஓகே, புரியுது. இதை வைக்கிறோம். ஃபஸ்ட்டு எஸ்கேப்பே ஏதாவது நல்ல எஸ்கேப்பை கொடுங்கடா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. இருங்க, அது எங்கேயோ போகுது. ஓ, ஏதோ ஒரு எஸ்கேப்பை காட்டுறானுங்க. என்ன எஸ்கேப்புன்னு தான் தெரியல. சீக்கிரம் ஏதாவது நல்ல எஸ்கேப்பை கொடுங்கடா. எங்க ஏதோ ஒரு எஸ்கேப்புங்க. ஐயோ, இதுவா? த மெஸ்ட்ரி ஆஃப் த கேம். ஆஹா, என்ன எஸ்கேப்னு புரியலையே. இருங்க, சேஃப்டி. ஓகே ஓகே ஓகே, இந்த எஸ்கேப்னா ப்ரோ அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஐயோ, அதாவது இது வேற அப்படி நிற்கிறான் பேன்னு. இருங்க, ஈவில் வரக்கூடாது. ஸோ நம்ம பார்த்து போகிறோம். இருங்க, இது ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போவோம். எனக்கு வேறு சவுண்டு கேட்காது. ஸோ நான் சவுண்டு இல்லாமல் தான் விளாண்டுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எந்த பக்கம் போனோன்னா, இருங்க, ஈவில் இந்த பக்கம் வருதான்னு பார்த்துட்டு போவோம். ஏன்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டி. இந்த சேஃப்டி எங்கே ப்ரோ எடுத்துன்னு போய் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல யூஸ் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முதல்ல யூஸ் பண்ணக்கூடாது, கடைசியாக யூஸ் பண்ணுற பொருள். ஸோ கடைசியாக போய் நம்ம யூஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துக்கு போயிட்டு ஈவில் வந்திருக்காளா அப்படின்னு பார்ப்போம். ஆஹா, நம்ம கரண்ட்டு அதாவது அடிப்படையான விஷயமே பண்ணலங்க. வெயிட் பண்ணுங்கள், போயிட்டு ஒரு அடிப்படையான விஷயத்தை போட்டு வந்துடுவோம். படிக்கட்டில் மட்டும் ஈவில் வந்துடக்கூடாதுடா கடவுளே. ஓகே ஓகே, நான் இன்னும் நம்ம அதை ஓப்பனே பண்ணல. ஸோ அதனால் படிக்கட்டில் வர வாய்ப்பு இல்லை ஈவில். இப்போ நம்ம குடுன்னு போயிட்டு இப்போ எங்கடா இருக்குது அந்த கேபிள் வந்து இதில் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. நான் சொல்கிறேன் அடிப்படையான விஷயத்தில் கேபிள் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்கள், கேபிள் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இதில் தான் இருக்கும். ஓகே, கேபிள் தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு குடுன்னு போயிட்டு அது முன்னாடி தட்டி விட்ருவோம். தட்டி விட்டு ஓகே, ஈவில் வராளா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு போவோம். ஏன்னா அப்புறமா நம்ம போன பாட்டில் அனுபவம் பேசுது. அப்புறமா போன பாட்டில் அடி வாங்கின மாதிரி அடி வாங்க வேணாம். இருங்க, வந்துட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வந்துட்டாலே இல்லையாங்க? ஏங்க வரலங்க, வெயிட் பண்ணுங்கள். வராளா இல்லையான்னு பார்த்துட்டு போவோம். ஓகே ஓகே, வந்துட்டா நம்மளையும் பார்த்துட்டான். ஸோ அப்படியே கீழே குச்சிருவோம். கீழே குச்சிட்டு அப்புறமா கதவு ஓப்பன் பண்ணிட்டு சேஃபாக இப்போ வந்துடுச்சு. வந்தாச்சு. அந்த சேஃப்டி வேறு எங்கே போட்டேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கதவு ஓப்பன் அடிக்கிறோம். எவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் அடிக்கணும் அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் அடிச்சுட்டு இங்கே தான் போட்டிருக்கேன் சேஃப்டி. சீக்கிரம் ஏறா, உட்காந்துடுறா. நேரம் வரக்கூடாது பின்னாடி. செங்க அப்படியே பக்கத்தில் வந்திருக்காங்க. சரிங்க, நம்ம இந்த பக்கம் போயிட்டு அது அவளை குழப்புவோம். அந்த கதவு எதுக்கு நம்ம ஓப்பன் அடிக்கணும். இந்த மாதிரி அவனை குழப்பணும். அப்போ தான் நம்ம எங்கே இருக்குன்னு தெரியாது அவளுக்கு. ஸோ இந்த கதவை மூடுவோம். அப்புறமா வந்தால் கூட அப்போ தான் தெரியும் அவள் எங்கே இருக்கா அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அந்த சேஃப்டி யூஸ் பண்ண போகிறோம். சரி, எப்போ ப்ரோ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, உடனே யூஸ் பண்ணக்கூடாது. உடனே யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த சேஃப்டி இங்கேயே போட்டு வைங்க. இப்போ நம்ம வந்து ஷவல் தேட போகிறோம். ஸோ ஷவலுக்காக இப்போ நம்ம வெளியே போக போகிறோம். ஆனால் இப்போ அந்த சத்தம் கேட்டு ஈவில் நீங்கள் வந்துடுவா. ஓகே, வரா. ஓகே, நம்ம அப்படியே இந்த பக்கம் அப்படியே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து ஷவல் எங்கே இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கே தெரியாது. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க, நானே ஷவல் எங்கேயாவது இருக்கா, இங்கே தான் இருக்கணும், மேபி இங்கே தான் இருக்கணும். இல்லைனா நான் வர அதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். சுத்தம் ஷவல் இங்கே இல்லை. ஸோ ஷவல் எங்கே ப்ரோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெரியலையே. எனக்கு நம்ம போய் ஷவல் முதல்ல போய் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செத்துட்டேன். அதாவது ரொம்ப கேவலமாக செத்துட்டேன். சரி விடுங்க. இப்போ ஷவல் வந்து கண்டுபிடிச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ அது எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரில. ஆனால் ஒரே ஒரு மொத்தம் 3 இடத்துல இருக்கும். நான் 2 இடத்துல பார்த்துட்டேன். இன்னும் ஒரு இடத்துல இருக்கணும். அது அங்கே இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது திசை திருப்பி விட்டுட்டு மேலே போவோம். வெயிட் பண்ணுங்கள். வா பின்னாடி வா. சீக்கிரம். அதுதான். இப்போ இதை அப்படியே திசை திருப்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம மேலே போகணும், கிச்சனுக்கு போகணும். கிச்சனுக்கு ஏன்டா போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிச்சனில் வந்து குரோபார் இருக்கும். சரி, ஸோ குரோபார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே இல்லை அவருக்கு வந்துட்டு இருக்கா. சீக்கிரம். அவரை பின்னாடி சேசிங்க ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கா. எங்கள் குரோபார் வந்து இது இருக்குது.
ஸோ க்ரோபார் எடுத்துட்டு ஏங்க வர வச்சிருவாங்களா போட்டு தள்ளி விடு ஓகே ஓகே வந்துட்டேன் இந்த நேரம் பார்த்து நம்ம கீழே குதிக்கணும். கீழே குதிச்சு நம்ம எங்கே ப்ரோ இப்போ போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ குட்டுன்னு சீக்கிரமாக நம்ம போனோம். அதாவது எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரொக்கடைல் எஸ்கேப் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆணியெல்லாம் எடுக்கணும், பாத்ரூம் போகணும். ஸோ அந்த பாத்ரூம் போயிட்டு அந்த ஆணி எடுக்கணும். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி காசு இருக்குது. ஏன்னா காசு ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை தடவை சேர்த்தாலும் காசு வந்து நம்மளை காப்பாற்றி விடும். ஸோ இங்கே இருக்க ஆணியை மட்டும் நம்ம எடுக்கணும். இந்த இடத்துல மட்டும் இல்லைன்னா சத்தியமாக அது வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ நம்ம ட்ரை பண்ணிப்போம். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 2 இடத்துல பார்த்துட்டேன். அந்த 2 இடத்துலையும் அது இல்லை. கீழே போகிறோமல்ல, கீழே பார்த்து இறங்குடா. இருங்க இதை அப்படியே போட்டு விட்ருவோம். என்னத்தையும் நம்ம அப்படியே செத்துட்ருப்போம். சரி இருங்க அப்படியே ஜாலியாக போவோம். சீக்கிரம்டா. ஓகே வந்தாச்சு. ஆஹா இது வேறு. ஆனால் உன இருங்க வண்டி மட்டும் ஏற்றிடக்கூடாதுடா. ஏன்னா அனுபவம் சொல்லுது வண்டி இந்த இடத்துல நம்மளை ஏற்றிருக்கு அப்படின்னு. சரிங்க இந்த இடத்துல வந்து பார்ப்போம். ஷவல் எப்படியே கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஷவல் கிடச்சிச்சு. இப்போ இந்த இதை சின்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான நிறைய முக்கியமான வேலைகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கதவு ஓப்பன் பண்ணோம். ஓகே ஆஹா சத்தம் கேட்டிருக்கு. ஸோ ஈவினிங் வர மோஸ்ட் ஆஃப் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். நம்ம இது கதவு போய் திறந்து விட்டு ஓகே இந்த மற்ற கதவு மட்டும் திறந்துட்டு ஆடாடாடா. ஸோ திருட்டு கிளவி சீக்கிரம் வந்து சீக்கிரம் வா வா அப்படியே வா. எனக்கு அது அப்படியே கொஞ்சம் திருப்பி விடுவோம். இங்கே இருக்க அண்ணன் இங்கே இருக்கான். வா. இந்த திருட்டு கிளவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அது கண்டுபிடிச்சிடும். ஸோ அந்த ஷவல் அவன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே பிளான் போட்டு அடிக்கும். சரிங்க நம்ம முதல்ல போய்ட்டு அந்த ஷவல் மட்டும் எங்கே இருக்குது, ஷவல் கீழே இருக்குது. ஷவல் போய் கீழே இருக்காது. ஷவலை மேலே எடுத்துகிட்டு வரணும். மேலே எடுத்துகிட்டு வரும்போது வரக்கூடாது. மாந்துச்சுன்னா நம்ம செத்துடுவோம். சீக்கிரம் ஷவல் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஓகே வரல குடுன்னு ஓடுறா. எனக்கு தெரிஞ்சு சத்தம் கேட்கல. ஆனால் பின்னாடி சேஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சேஸ் பண்ணல. இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி போட்டோம்னா அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம திரும்பவும் ஷவரை வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். எல்லா பணத்தையும் கடைசியாக பணம் நோண்ட விட்டிங்களடா. இருங்க எல்லா பணத்தையும் நோட் வச்சு இங்கே என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. சீக்கிரம் அது வரத்துக்குள்ளே பண்ணு. இங்கே எதுவுமே இல்லை. வரக்கூடாது. சீக்கிரம் அது வரத்துக்குள்ளே பண்ணுறா. எங்கே நிறைய பணத்தை அப்படியே இது பாருங்க. சின்ன பசங்க எல்லாமே நம்மளால ரொம்ப வாய்க்குள்ளது. நல்ல வேலை நம்ம சாவலை அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆடாடாடாடாடாடாடா பயன்ட்டேங்க. அதுக்குள்ளே எப்படா என்னை வந்து அச்சுது. எல்லாம் நியாயமே இல்லைடா. இந்த லாஸ்ட் டேங்க. ஸோ லாஸ்ட் டே வந்துடுச்சு. நான் காசு கொடுத்து விளாட்லான்னு நினைக்கிறேன். அது வந்து சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோ நீங்கள் ஏமாத்துறீங்க, காசு கொடுத்து விளாடக்கூடாது அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணானுங்க. அவனுங்களுக்காகவே இந்த பதில். ப்ரோ அது கேமே கொடுக்குது. ஸோ அது ஏமாத்துகிற விஷயம் கிடையாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகிறோம். அது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு போயிட்டு தப்பான வழி வந்துட்டேன். ஓகே சரிங்க இப்படியே போவோம். ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டே இல்லை. ஸோ அதனால் பயங்கரமாக பயப்படுறேன். நம்மக்கிட்ட 310 காயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 310 காயினை வச்சு எனக்கு இந்த இடத்துல இல்லை ஷவல் ஏடுறா. ஷவல் எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து ஓப்பன் அடிப்போம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இங்கே எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு கொடுத்துங்கடா. இவனுக்கு ரொம்ப அலைய வைக்கிறானுங்க. அடாடாடா அது வந்துடக்கூடாதுடா. சீக்கிரம்டா இருங்க. இவன் அப்புறம் ஓப்பன் அடிக்க மாட்டான். ஓப்பன் பண்ணுறா. ஓகே ரொம்ப லேட் ஆகுறான் இவெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இருந்தால் அது வந்துடும்டா. இருங்க அப்புறமா லெவல் 2. ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுறா. எங்கே இதுலேயும் இல்லைங்க. மொத்தம் இல்லை 12 பணங்க. அதாவது 12 பேர் வச்சு அது பேர் என்ன புதைச்சி வச்சுருக்கான். எல்லாம் சின்ன பசங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே வா அப்படியே வா. இருங்க இது போயிட்டு திசை திருப்பி விட்டுட்டு நான் வந்துடுறேன். ஸோ இருங்க அதுக்குள்ளே நான் மாட்டிக்கக்கூடாது. ஸோ இதை திசை திருப்பி விடுவோம். இங்கே வா அப்படியே வா அப்படியே வா. கமான் வா. ஓகே வா வா இது இருக்கும்பா. சரிங்க நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். ஸோ இந்த பக்கம் இருந்தாச்சு. இப்போ அது வந்து அந்த பக்கம் வரும். ஸோ நான் அந்த பக்கம் வரும்போது நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். அவசரப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். இந்த மாதிரி எவனும் அவசரப்படாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப அவசரப்பட்டு சீக்கிரம் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரொம்ப நேரமாகுது. இந்த நேரம் மட்டும் ஏன் ரொம்ப காஞ்சி போய்
கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல காஞ்சி போயிட்டு சுத்தம். ஓ காஞ்சி போயிருக்குன்னா அப்போ அந்த மண் அதான் ஐ மீன் ரொம்பவே ஈர மண்ணாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து அது இப்போ தான் புதைச்சி வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன். இருங்க இதுலையாவது இருக்கான்னு பார்ப்போம். கடைசியில் மட்டும் குத்துறாதீங்கன்னா நான் சத்தியமாக வெறுப்பாயிடுவேன். ஏன்னா இவங்க அப்படி தான் பண்ணுறானுங்க. ஓகேங்க குத்துறானுங்க. ஸோ இருங்க இதை மட்டும் எடுப்போம். இது வந்து பேர் எர்த்து ஸ்டோன். எர்த்து ஸ்டோன் இது பேர். நடுவில் இருக்கணும். இன்னும் 2 ஸ்டோன் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள். இப்படியே போவோம். நம்பரை மட்டும் இங்கே இருக்க நம்பரை நோட் பண்ணுவோம். 40 11. ஓகே 40 11 40 11 ஒரு அதை டைம் நம்பரில் அதில் வைக்கணும். இது 11 40 இருக்கும்னு நினைக்கிறது. மேபி அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டைம் போய் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா அதில் வந்து 3 ஸ்டோன்னு ஒன்று கிடைக்கும். அந்த 3 ஸ்டோன் வந்து எடுத்துன்னு வந்து வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள். 11 40 நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த ஈவன் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு சீக்கிரமாக வந்து 11 40 அப்படின்னு வைப்போம். சீக்கிரம்டா இவ வேறு சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். 11 40 11 11 11 11 போ 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 ஓகே 11 40 40 40 40னா இருங்க 20 25 30 35 40. ஓகேடா சீக்கிரம்டா ஏண்டா கரெக்டாக வச்சிட்டேன்டா. 11 40டா. இருங்க 30 35 40. ஓகே இருங்க இன்னும் கொஞ்சம் நவுத்தணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதை நவுத்திட்டேன். சரி வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அது வந்து 4ன்னு நினைக்கிறேன். 4 அந்த மாதிரி சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இருங்க இது இங்கே 4க்கு கொண்டு வருவோம். 4 4 ஈவனர் வேற கூட 4. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா 11. ஓகே 11னா இப்படி இருக்கும். ஓப்பன் ஆயிடுச்சா? இல்லைங்க இது கரண்ட் டைம் அப்படின்னு தப்பான டைம் காட்டுது. வெயிட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தானே பார்த்தேன். ஸோ இருங்க ஈவனர் வர மாதிரி இருக்குது. ஓகே வரல. 11 40. ஓகே கீழே வந்து 11ன்னு வைக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு. நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சிட்டோம். ஆனால் இந்த பட்டன் நம்ம தம்ம விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லுவாங்களே மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேடா. அந்த மாதிரி நம்ம கடைசியாக பட்டன்ஸ் வைக்காமல் பட்டன் அமுத்தாமல் விட்டோம். ஸோ 3 ஸ்டோனும் கிடச்சிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சிட வேண்டியதுதான். பயந்துட்டுங்க. ஷோ எங்க 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 சரி இப்போ நம்ம காசு கொடுத்து தான் விளையாடணும். வேறு வழி கிடையாது. கிட்டத்தட்ட இந்த கேமை 2 மணி நேரம் விளாண்டுக்கிறேன். அந்த ஷவலை கண்டுபிடிக்கவே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கடைசியாக நான் யூடியூப்பை பார்த்து தான் அந்த ஷவலையே கண்டுபிடிச்சது எங்கே இருக்குது அப்படின்றத. சரிங்க கடைசி சான்ஸ். இதை வந்து ஒழுங்காக விளாடணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து போகக்கூடாது. எங்கே ப்ரோ போகக்கூடாதுன்னு அப்படி கேட்டிங்கன்னா அந்த 3 ஸ்டோன் அது அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். மேலே போயிட்டு சில வேலை மேலே போகக்கூடாது. மேலே போகணும். இருங்க நான் மறந்துட்டேங்க. இங்கே கீழே போகணும். கீழே வந்து போயிட்டு சில வேலைகள் இருக்குது. ஸோ இந்த கதவு ஓப்பன் பண்ணுறோம். பேர் பார்க்கணும். மேத்தர் பி படிக்க தெரில. சரி வேறு விஷயம். சரி இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போகணும். அவங்களே புதைச்சி தான் வச்சுருப்பான். அந்த பேரை மட்டும் பார்த்துட்டு அங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோடு நம்ம எடுக்கிறோம். வெயிட் பண்ணுங்கள். முதல்ல போயிட்டு குடுன்னு போயிட்டு அந்த பேரை பார்க்கலாம். முதல்ல அந்த பேர் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து எங்கள் பேர் வந்து இவங்க தாங்க. அது இவங்க தான். ஆனால் இப்போ எங்கள் கோடு வர கொடுக்கணும். வெயிட் பண்ணுங்க. கோடு இங்கே இருக்குது. முக்கோணம் முக்கோணம். ஓகே பார்த்துட்டேன். முக்கோணம் முக்கோணம். ஓகே இப்போ அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே அந்த இடத்துல போடணும். வெயிட் பண்ணுங்கள். அந்த கோடு வேறு இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஒன்று வந்துடக்கூடாதுரா கடவுளே. அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டிங்கன்னா என்ன ப்ரோ ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 3வது 3 ஸ்டோன் சன் ஸ்டோன் கிடச்சிரும். 3 ஸ்டோன் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஆனால் அது எங்கே போட்டோன்னு மறந்துட்டேன். ஸோ இருங்க ஈவன் வரத்துக்குள்ளே இந்த கோடை போடணும். வெயிட் பண்ணுங்கள். முதல்ல முக்கோணம். எனக்கு கண்ணே தெரிய மாட்டேது. ஓகே முக்கோணம். முக்கோணம் வருதா? முக்கோணம் வாடா எங்க முக்கோணம். முக்கோணம். அதுக்கு அடுத்தது 2வது வந்து ஈன்னு நினைக்கிறேன். தான். வெயிட் பண்ணுங்க. அது இல்லை. வெயிட் பண்ணுங்க. அது 3வது முக்கோணம் வச்சுக்கலாம். ஓகே எங்க எப்படிங்க செத்தேன்? எப்படிடா நான் செத்தேன்? டேய் இதெல்லாம் நியாயம் இப்போ நாங்கள் செத்ததுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கள். அந்த ஈவலன் நடிச்சதுன்னா அது பிடிச்சி வந்து அடிக்கும். ஆனால் நான் இப்போ எப்படி செத்தனே எனக்கு தெரியல. ஏன்டா பக்குங்க இந்த கேமு ஏமாத்துறானுங்க அநியாயத்துக்குன்னு. அவனுக்கு கொடுத்த காசு அவனுங்களே பிடுங்குறானுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கடைசி அதை மட்டும் நம்ம அந்த பசிலை மட்டும் முடிச்சிட்டோன்னா நமக்கு அந்த அந்த சன்ஸ்டோன் கிடச்சிரும். ஸோ அப்புறமா 3 இத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுக்கிட்டு வெஸ்டர்னா அவ்வளோதான் கேம் முடிஞ்சிடும்.
கேம் முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. அவரோட மாஸ்கோட இது கலெக்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஈங்க. ஈ அது ஈ இல்லைங்க, இருங்க. இது ஏ. இது வேறு ஏதோ சிம்பிள். இதான் இருக்குது ஈ. இருங்க, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஓகே, வச்சாச்சு. ஓகே, ட்ரா ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து என்ன பண்ணனா, அந்த சன்ஸ்டோனை மட்டும் எடுத்துகிட்டு குடு 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 குடுன்னு இந்த இடத்த விட்டு நம்ம காலியாக வரும். சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போகணும். சன்ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஆனால் மூன் ஸ்டோன் எங்கே வச்சேன்றதை நான் மறந்துட்டேன். ஏன்னா மூன் ஸ்டோன் அது எங்கே வச்சேன் அப்படின்றத சத்தியமாக மறந்துட்டேன். எங்கே அடி வாங்கன்றதையும் மறந்துட்டேன். இவ்வளோ என்னது. ஸோ நம்ம இந்த மூன் ஸ்டோனை இங்கே சன்ஸ்டோனை இங்கே போட்டு, மூன் ஸ்டோனா சன்ஸ்டோனா ரொம்ப ஆகிக்கூடாது. சரி, இப்போ மூன் ஸ்டோன் ஏதோ ஒன்றுங்க. மூன் ஸ்டோன் இப்போ கண்டுபிடிக்கணும். அது இங்கே இருக்குது. அப்புறம் ஜொலிக்குதே மூன் மாதிரி. இங்கே மூன் ஸ்டோன் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த ஈவன் வர வந்து கொஞ்சம் திசை திருப்பி விட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் போனால் கண்டிப்பாக அடி வாங்கிடுவோம். ஸோ இப்படி போகும். அப்படியே அதை திசை திருப்ப வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குல்ல. இப்போ அப்படியே அதை திசை திருப்பிட்டு இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இப்போ அது வேறு வந்துடக்கூடாது. ஓகே, வரல. இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டு, இப்போ ஆல்ரெடி நம்ம சன்ஸ்டோன் வரை அங்கே போட்டோம். இப்போ மூன் ஸ்டோனை போய் அங்கே வச்சுட்டு அப்புறமா சன்ஸ்டோன் வந்து வைப்போம். மூன் ஸ்டோன் சீக்கிரம் போடா, சீக்கிரம் 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 சீக்கிரம். அதாவது சில பேர் தயவு செஞ்சு அப்படி கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ. இது வந்து ஆக் கிடையாது. அவங்க தான் காசு கொடுத்து விளாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கேம் காசு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் கேம் காசு கொடுத்து விளாட்றேன். இது வந்து ஆனால் ஒரு 100 லைஃப் வருது. ஸோ அதனால் இது ஆக் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். ஈவனை நம்மளை பார்த்துட்டா சரி, இவ்வளோ அப்படியே திசை திருப்பி விட்டு வந்துடுறேன். ஏன்னா அப்படி இங்கே இருந்தால் கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா. டிஸ்டர்பிங். வெயிட் பண்ணுங்கள். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சீக்கிரம்டா. அவர் வந்துட்டா, ரொம்ப கிட்ட வந்துட்டா. வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரம்டா. ஓகே, அந்த பக்கம் போயிட்டா நம்ம இந்த பக்கம் பிடிச்சிடலாம் சீக்கிரமாக. இப்போ நம்ம போயிட்டு அந்த அது பேர்னா சன்ஸ்டோன். சன்ஸ்டோன் எடு. சன் ஓகே, சன்ஸ்டோன் எடுத்துகிட்டு இப்போ அந்த இடத்துல வச்சிங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒரு மாஸ்க் கிடைக்கும். அது இருங்க, அது சேஃப்டி வேறு எங்கடா போட்டேன். அது ஆரம்பத்துலேயே குத்தானுங்க. அந்த சேஃப்டி வேறு எங்கே போட்டுன்னு தெரில. இருங்க, சேஃப்டி இங்கே தான் போட்டிருப்பேன். டே ப்ளீஸ். அது இருக்குங்க. எப்பா நல்ல வேணுங்க. ஸோ இப்போ இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இது தள்ளிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக விடும். உள்ளே தான் சேஃப்டி போட்டிங்கன்னா உள்ளே லாக்கர் ஓப்பன் ஆகும். அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு மாஸ்க் பீஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாஸ்க் பீஸை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே ப்ரோ வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் பேஸ் மாதிரி நம்ம ரூம்லேயே ஒன்று இருந்ததில்ல, அங்கே தான் வைக்கணும். ஆனால் ஈவன் நிறைய பார்த்துட்டா. ஸோ பார்த்தது நல்ல விஷயம்டா. ஏன்னா அவள் இங்கே இருக்கான்றது தெரிஞ்சிச்சு. நம்ம தைரியமாக நம்ம இப்போ நம்ம ரூமுக்கு போனால் குடுக்குள்ளே நம்ம போயிடலாம். நம்ம ரூமுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம ரூமுக்கு போகிறோம். முதல்ல நம்ம ரூமுக்கு போவோம். அப்புறமா எதுவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாதான் நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் க்ரோத் ஆகும். சரி இருங்க, இந்த வுட்டு பிளாங்கை போட்டு இப்போ ஈவன் வர முடியாது. இப்போ நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஆல்ரெடி வச்சுட்டாங்க. ஓகே, இந்த ஒரு மாஸ்க் பீஸை மட்டும் வச்சுருவோம். அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் சாப்டர் அதாவது ஏதோ காட்டுது. இது அந்த இதுவுங்க அந்த தண்ணி மாதிரி இருக்கும்ல, அது வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதை வேறு கண்டுபிடிக்கணும். நான் அதாவது பார்ட் 2 வேணும்ண்ணா, பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுறேன். மாஸ்க் 2 கண்டிப்பாக போடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஓஜி. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 மாதத்தில் ஒன்று கலெக்ட் பண்ணிட்டேன், இன்னும் இது பண்ணணும் அப்படின்னு. சரி, உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஓஜி. பாய் காய்ஸ், பாய்.